வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர் சம்பள உயர்வு வெளியான தகவல். புதிய மோட்டார் சைக்கிள் ஒன்றின் விலை எவ்வளவு தெரியுமா? விசேட தேவையுடைய மாணவர்கள் தொடர்பில் பிரதமரின் அறிவிப்பு. இலங்கையை உலுக்கிய சம்பவம், தந்தை மகன் உயிரிழப்பு, மற்றொரு சந்தேக நபர் கைது. பகலில் வெப்பம், இரவில் மழை, மீனவர்களுக்கு எச்சரிக்கை. தேயிலை தொழிலை மேம்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை. குழந்தையை பெற்று வெளியில் வீசி எறிந்த மாணவி, தமிழர் பகுதியில் சம்பவம். தனியார் பேருந்து நிலையத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட இளைஞர் தொடர்பான விரிவான செய்திகள். கல்வி அமைச்சின் கண்காணிப்பின் கீழ் விசேட தேவையுடைய பிள்ளைகளின் உயர்கல்வி தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். மாற்றுத்திறனாளி சமூகத்தின் கல்வியை மேம்படுத்துவதற்காக மாற்றுத்திறனாளி சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிறுவனங்களுடன் தொடர்புடைய குழுவினருடனான சந்திப்பொன்று பிப்ரவரி 22 பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றது. இச்சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய மற்றும் சர்வதேச விதிமுறைகளை கவனத்திற்கொண்டு விசேட தேவைகள் உள்ளவர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு முன்மொழிவை அவர் முன்வைத்தார். விசேட தேவையுடையவர்களின் உரிமைகளை வலுப்படுத்துதல், விசேட தேவையுடைய பிள்ளைகளின் கல்வித்தரத்தை உயர்த்துதல் மற்றும் அவர்களுக்கான உயர்கல்வி நிலைகளை அறிமுகம் செய்தல் போன்ற பல விடயங்கள் குறித்து இந்த முன்மொழிவில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மது இறுக்கம் நோயால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் கல்வியை உயர்த்தவும், அனாதை பிள்ளைகளுக்கான சமூக பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தவும் தற்போதைய அரசு 2025 வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதை அவர்கள் பாராட்டினர். இங்கு கருத்து தெரிவித்த பிரதமர், விசேட தேவையுடையவர்கள் பொது சமூகத்தில் இயல்பான வாழ்க்கையை முன்னெடுக்க தேவையான சமூக அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினூடாகவும் நாம் அதனை செய்ய எதிர்பார்க்கின்றோம். எமது நாட்டில் பல கொள்கைகள் இருந்தாலும் அவை நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பதுதான் பிரச்சினை. நாம் பார்ப்பது போல் கொள்கைகளை செயற்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பது இங்கு மிகவும் முக்கிய விடயம். அதுதான் 2025 வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு பணிகளுக்கு குறிப்பாக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளோம். கல்வி அமைச்சின் மேற்பார்வையின் கீழ் விசேட தேவையுடைய பிள்ளைகளின் உயர்கல்வியை ஒரு தலைப்பாக மாற்றுவதற்கு எதிர்பார்க்கின்றோம். அதற்கு தேவையானவர்களை நியமித்துள்ளோம். கல்வியில் ஒரு பாரிய மாற்றத்திற்கு நாம் இப்போது தயாராகி வருகிறோம். 2025 ஆண்டு இது தொடர்பான கொள்கைகள் தயாரிக்கப்பட்டு 2026 இதனை நடைமுறைப்படுத்த தொடங்குவோம். இது முழு முறைமையையும் மாற்றும் நீண்ட கால திட்டம். நிச்சயமாக விசேட தேவைகளை கொண்ட பிள்ளைகளின் கல்வி முறைக்கு விசேட கவனம் செலுத்தப்படும். அனைத்து பாடசாலைகளிலும் விசேட தேவையுடைய பிள்ளைகள் வளமை போன்று கல்வியில் ஈடுபடுவதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க எதிர்பார்க்கின்றோம். ஆனால் இது ஒரு பெரிய செயல்முறை. ஒரே அடியாக அதை செய்ய முடியாது. படிப்படியாக அந்த இலக்குகளை அடைவோம் என்று நம்புகிறோம். முதல் கட்ட நடவடிக்கையாக ஒரு கல்வி நிர்வாக வலயத்தில் குறைந்தபட்சம் ஒரு பாடசாலையிலாவது இந்த பிள்ளைகளை கல்வி கற்க தகுதியுடையவர்களாக மாற்ற நாங்கள் பணியாற்றி வருகிறோம் என்று பிரதமர் கூறினார். பாராளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்த டி சில்வா, முன்னாள் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி DDDL தனபால உள்ளிட்ட அங்கவீனமுற்ற சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் குழு இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் 18 வயதுடைய மாணவி ஒருவர் மலசல கூடத்தில் குழந்தையை பெற்று வெளியில் வீசிய சம்பவம் ஒன்று இன்று அதிகாலை பதிவாகியுள்ளது. இன்று அதிகாலை 18 வயதுடைய மாணவி ஒருவர் நிறைமாத கர்ப்பிணி என்பதை மறைத்து வயிற்று வலி என மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வைத்தியர் சரியான முறையில் சோதனையிடாத நிலையில் மாணவிக்கு ஊசி மூலமாக வயிற்று வலிக்கான வலி நிவாரண மருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதிகாலை 5 மணியளவில் மாணவி மலசல கூடத்திற்கு சென்று குழந்தையை பெற்று எண்ணல் வழியாக வெளியே வீசியுள்ளார். குழந்தை எண்ணலின் கீழுள்ள பிளேட்டில் விழுந்து அழுகுரல் கேட்டதை அடுத்து தாதியர்கள் அங்கு சென்ற நிலையில் மாணவி குழந்தையை பெற்று வெளியில் வீசியமை தெரிய வந்துள்ளது. இதையடுத்து குழந்தை மீட்கப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதுடன் தாய்க்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த குழந்தையும் தாயும் பாதுகாப்பாக உள்ளதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
ஹட்டன் தனியார் பேருந்து நிலையத்தில் கூறிய ஆயுதத்தால் பயணியின் கழுத்தில் தாக்கிய சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்று ஹட்டன் தனியார் பேருந்து நிலையத்தில் இடம்பெற்றது. ஹட்டன் தனியார் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தின் பின்புறம் சந்தேக நபர் ஒருவர் பயணியின் கழுத்தில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியுள்ளார். இரத்தம் அதிகமாக வெளியேறியதன் காரணமாக காயமடைந்த நபர் முச்சக்கர வண்டியில் கிளங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டதுடன் குறித்த நபரின் நிலைமை மோசமடைந்ததால் மேலதிக சிகிச்சைகளுக்காக பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்த நபர் தன்னை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கிய நபரை தனக்கு தெரியாது என்றும் எதற்காக தாக்கினார் என்றும் தெரியவில்லை என்றும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். காயமடைந்த நபர் டிக்கோயா லெதண்டி தோட்டத்தில் வசிக்கும் 27 வயதுடையவர் என்றும் காயமடைந்த நபர் வீட்டிற்கு செல்வதற்காக பேருந்து நிறுத்தத்திற்கு வந்தபோது இந்த தாக்குதல் நடந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் நாளை முதல் சில தினங்களுக்கு மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களின் சில இடங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சிறிதளவு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை நிலவக்கூடும். மத்திய, சப்ரகமுவ, மேல், வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படுவதோடு மணித்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து காற்று வீசும். நீர்கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னார் வரையான மற்றும் மாத்தறை தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் என்பதால் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேயிலை தொழிலை மேம்படுத்துவதற்காக 2025ஆம் ஆண்டில் அதிகளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார். அதன்படி சிறு தேயிலை தோட்டங்களுக்கான பயிர்ச்செய்கையை மீண்டும் தொடங்குவதற்காக முதற்கட்டமாக 34.5 மில்லியன் ரூபாவும் இரண்டாம் கட்டமாக 17.5 மில்லியன் ரூபாவும் நிவாரணமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டு மறுபயிர்ச்செய்கைக்காக நிலுவைத் தொகை செலுத்துவதற்காக 22.3 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதிய நிலங்களில் புதிய பயிர்களை பயிரிடுவதற்கான திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த பயிர்ச்செய்கைக்காக 27.42 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அரசு ஊழியர்களின் சம்பளம் 5,975 ரூபாவினால் அதிகரிப்பதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் அண்மையில் வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தின் போதே பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், தற்போது அரசாங்க சேவையில் கொடுப்பனவுகள் 2 வழங்கப்படுகின்றன. ஒன்று வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக 17,800 ரூபாவும் கடந்த காலங்களில் அதிகரிக்கப்பட்ட 7,500 ரூபாவும் காணப்படுகிறது. இந்த 7,500 ரூபாய் என்பது 15,750 ரூபாயினுள் சம்பள அதிகரிப்பிற்கு அதிகரிக்கப்படும். அடிப்படை சம்பளம் 15,750 ரூபாவினால் அதிகரிக்கும் போது அங்கு காணப்படும் 7,500 ரூபாய் புதிதாக மீதப்படும் பகுதியாகும். அதனால் இந்த வருடத்தில் 5,000 ரூபாவில் மீதப்படும் 3,250 ரூபாவின் 975 ரூபாவும் அதிகரிக்கப்படும். அதன்போது அரசாங்க சேவையில் PL1 தரத்தின் குறைந்த சம்பளம் 5,975 ரூபாவினால் அதிகரிக்கும். அதேபோல அரசாங்க சேவையில் ஒவ்வொருவருக்கும் வருடாந்த சம்பள அதிகரிப்பு 80% உயரும். குறைந்தது 250 ரூபாய் வருடாந்த சம்பள உயர்வு 450 ரூபாய் வரை 80% அதிகரிக்கும். மேலும் கிராம உத்தியோகத்தர் சேவையின் தற்போதைய சம்பளம் GN1 28,940 3 ஆண்டுகளுக்குள் 56,630 ரூபாவாக அதிகரிக்கும். அதுபோல் 40,000 ரூபாய் அடிப்படை சம்பளத்திற்கு 17,500 எனப்படும் வாழ்க்கை
செலவுப்படி அதே விதத்திலேயே சேர்க்கப்படும். அத்துடன் அவர்களின் மொத்த அதிகரிப்பு 21,690 ரூபாய். அதிலிருந்து 17,500 ரூபாய்களை கழித்தால் அவர்களது நிகர சம்பள அதிகரிப்பு 14,190 ரூபாவாகும். அதாவது இன்றைய நாள் கிராம உத்தியோகத்தர் ஒருவரின் சம்பளம் 9,257 ரூபாவினால் அதிகரிக்கும். தற்போது மருத்துவ சேவையில் ஈடுபட்டுள்ள வைத்தியர்களின் சம்பளம் 54,250 ரூபாய். அது 91,750 ரூபாய் வரை அடிப்படை சம்பளத்தில் அதிகரிக்கப்படும். அதன்போது அவர்களது மொத்த சம்பள அதிகரிப்பு 37,460 ரூபாவில் 7,500 ரூபாய்களை கழித்தால் 29,960 ரூபாவின் 30% வழங்கப்படும். மொத்த அதிகரிப்பில் 7,500 ரூபாவை கழித்தால் மீதமாகும் 30% இந்த வருடத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து சகல அரச ஊழியர்களுக்கும் கிடைக்கும். அதன்போது வைத்தியர் ஒருவரின் சம்பளம் 13,988 ரூபாவினால் அதிகரிக்கும். தற்போது மேலதிக மணித்தியாலத்திற்கு 687 ரூபாய் வழங்கப்படுகின்றது. இந்த புதிய சம்பள அதிகரிப்பினால் புதிதாக இணைந்து கொள்ளும் மருத்துவ உத்தியோகத்தர் ஒருவருக்கு மேலதிக நேர கொடுப்பனவு 764 ரூபாவாகும் என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வாகன இறக்குமதி மீண்டும் தொடங்கப்பட்ட பிறகு பெறப்படும் முதல் தொகுதி வாகனங்களில் புதிய மோட்டார் சைக்கிளின் விலை ரூபாய் 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் ரூபாய் என தகவல் வெளியாகியுள்ளது. மோட்டார் நிறுவனம் ஒன்று தனது அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் புதிய பல்சர் 860 மோட்டார் சைக்கிளின் விலை ரூபாய் 9,34,950 என்று அறிவித்துள்ளது. புத்தம் புதிய டிஸ்கவர் 125 DRL மோட்டார் சைக்கிளின் விலை ரூபாய் 7,31,950 மற்றும் புதிய CT 100 ES மோட்டார் சைக்கிளின் விலை ரூபாய் 6,37,950 என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கையில் பிரதான முச்சக்கர வண்டி விற்பனை நிறுவனம் ஒன்று முச்சக்கர வண்டிகளுக்கான முன்கூட்டிய ஆர்டர்களை ஏற்றுக்கொள்ளும் வகையில் புதிய விளம்பரங்களை வெளியிட்டுள்ளது. அந்த நிறுவனம் புதிய பஜாஜ் முச்சக்கர வண்டியின் விலை பொருட்கள் மற்றும் சேவைகள் தவிர்த்து ரூபாய் 16,90,678 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பெறுமதி வரி சேர்க்கப்பட்டு ஒரு புதிய முச்சக்கர வண்டியின் விலை ரூபாய் 19,95,225 என தெரிவிக்கப்படுகின்றது. வாகன இறக்குமதி வரிகளை குறைக்க அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக வெளியாகும் தகவல்களை தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ மறுத்துள்ளார். வர்த்தமானி அறிவித்தல் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட வரி கட்டமைப்பானது வேறொரு வர்த்தமானி மூலம் திருத்தப்படும் வரையில் மாற்றமடையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அம்மாந்தோட்டை மித்தனிய முக்கொலையுடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வீரகெட்டிய காவல்துறை பிரிவின் தெலம்புயாய பகுதியில் நேற்று மாலை சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தங்காலை குற்றப்புலனாய்வு பணியகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் குழுவினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தெலும்புய வேகந்தவள பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. கடந்த 18ஆம் தேதி நடந்த இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் அருண விதானகமகே என்பவரும் அவரது 2 பிள்ளைகளும் கொல்லப்பட்டனர். அதன்படி இந்த குற்றச்செயல் தொடர்பாக இதுவரை 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் மித்தனிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர் சம்பள உயர்வு வெளியான தகவல். புதிய மோட்டார் சைக்கிள் ஒன்றின் விலை எவ்வளவு தெரியுமா? விசேட தேவையுடைய மாணவர்கள் தொடர்பில் பிரதமரின் அறிவிப்பு. இலங்கையை உலுக்கிய சம்பவம், தந்தை மகன் உயிரிழப்பு, மற்றொரு சந்தேக நபர் கைது. பகலில் வெப்பம், இரவில் மழை, மீனவர்களுக்கு எச்சரிக்கை. தேயிலை தொழிலை மேம்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை. குழந்தையை பெற்று வெளியில் வீசி எறிந்த மாணவி, தமிழர் பகுதியில் சம்பவம். தனியார் பேருந்து நிலையத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட இளைஞர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.